ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் எப்பவும் இல்லாமல் 2691 காலி பணங்கள் கொடுத்துருக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே இதுக்கான தேர்வும் நடைபெறும். தேர்வு மீன்ஸ் உங்களை செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் உங்கள் வீட்டில் இருந்தே நடைபெறும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க. 5/3/2025 இதற்கான கடைசி தேதி தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கல. ஸோ உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம வந்து ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்க எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் நேரடி பணி நியமனம், உங்கள் மார்க்கை வச்சு தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ், அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 122 காலி பண்டம் நமக்காக ஒதுக்கியிருக்காங்க.
ஸோ இதில் நமக்கான வயது வரம்பு பார்த்துடலாம். மினிமம் வந்து நமக்கு 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ 28 வயசு தாண்டிருச்சு, எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம், இது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக என்ன டிகிரினாலும் ஓகே, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் வந்து ட்ரைனிங் பார்க்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு அப்ரெண்டிஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் ஆட்டில் தேர்வு செய்கிறனால உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. ஸ்டைபண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கான ஸ்டைபண்ட். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைபண்டாக இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கேயே கிடச்சிடும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸுமே எப்படி ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 100 மார்க்குக்கு டோட்டலாக 25 100 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடைபெறும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நாலேஜ் டெஸ்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க. தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து செலக்ட் பண்ணுவாங்க லோக்கலில் விண்ணப்பிக்கும் போது. ஸோ அப்ரெண்டிஸ் ஆக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி தான் இந்த ஆக்டில் தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, சம்பளம் பார்த்தாச்சு, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தாச்சு, இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போது எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த போர்ட்டல் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு ஃப்ரீ ரெக்வஸ்டேஷஸ் ஃபார் அப்ளையிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தெரியல உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நம்ம டெலகிராம்லேயோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை பற்றி டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஓபிசிக்கு 800 ரூபாயும், ஆல் ஃபீமேலுக்கு 600 ரூபாயும், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 600 ரூபாயும், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபாயும் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்குலாம் ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டிமேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்பியரிங் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அப்பியரிங் ஆகும்போது என்னென்னலாம் நீங்கள் வந்து ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு எல்லாமே மீட் ஆகுது அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு ஓகேவாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு அப்ரெண்டிஸ் ஆக்ட் தான். அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.